ஹலோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பரபரப்பான நியூஸ் அப்படின்னா மலையாள திரையுலகம் பக்கம் செல்ல வேண்டியது தான். ஏன்னா மலையாள திரையுலகத்தில் பரபரப்பான நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நடிகர் மம்மூட்டி, நடிகர் துல்கர் சல்மான், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், இவங்க எல்லாமே இந்த வெளிநாட்டு கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹை குவாலிட்டி ப்ரீமியம் கார், அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ப்ரீமியம் வாகனங்கள் தொடர்பாக துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், சுகுமாரன் அவங்க வீட்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் கொச்சியில் ரெய்டு நடந்துகிட்ருக்கு. மத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் இதை ரெய்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூட்டான்லேருந்து 100க்கும் மேற்பட்ட ப்ரீமியம் வாகனங்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக இது கூறப்படுது. ஏதாவதுனா இந்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால் வரி ஏய்ச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. பொதுவாக 2002 இது ஒரு சட்டம் சட்டவிரோதமாக கார்களை இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணி வரி ஏய்க்கிறாங்க அப்படின்றது இருக்குது, மோட்டார் வாகன சட்டப்படி. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் நம்கோர் அப்படின்னு பெயரிட்டு காலையிலேருந்து அதிகாரிகள் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மம்மூட்டி, துல்கர் சல்மான், அப்புறம் பிருத்திவிராஜ், சுகுமாரன், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ். மலையாள திரையுலகம் இதை பார்த்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிருக்கு. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இதில். இப்போ மம்மூட்டியோட அவங்க வீட்டில் இருந்து 2 கார்களை அவங்களுடைய பையன் தான் துல்கர் சல்மான், அவர்கிட்ட இருந்து 2 கார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சட்ட நடவடிக்கையில் இருந்தாலும் கூட இது அவங்க இல்லை நான் சட்டவிரோதமாக வாங்கலை அப்படின்னு அவங்க நிரூபித்தாலோ, இல்லை நான் இதுக்கெல்லாம் வரியெல்லாம் கட்டிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலோ, இதை அப்படியே வான் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றது தான் இதோட இதுவே. இது ஒரு பரபரப்பான நியூஸாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஏன்னா மம்மூட்டி மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸு. அவரோட பையனும் இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, அவரும் பிரபலமான ஆக்டர். இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா மம்மூட்டி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் மலையாள திரையுலகத்தில். அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அதிர்ச்சியான விஷயம். இது அடுத்தடுத்த கோணங்களில் எப்படிலாம் போகும் அப்படின்னு தெரியல. பொதுவாக இது சுங்கத்துறை அதிகாரிகள் சொன்னது என்ன அப்படின்னா, இவங்க எந்த தப்பும் பண்ணலை, சட்டவிரோதமாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு நிரூபிச்சுட்டா நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நடவடிக்கை என்னன்னு நம்ம வர நியூஸ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா